Verbs and Auxiliaries சாப்டரை நம்ம சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு சில எக்ஸசைஸ் மூலமா Verbs and Auxiliaries எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம், எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, இப்போ எல்லா சென்டென்ஸ்லயும் நம்ம அதோட verb என்ன, auxiliary என்னன்னு தான் கண்டுபிடிக்க போறோம். Let's look into this first sentence. I am writing a leave letter. இது ரொம்ப ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் தான். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு லீவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். இப்போ இதுல நம்ம verb முதல்ல கண்டுபிடிக்கணும். So verb என்பது இங்க writing because it's a very clear action. நான் வந்து ஒரு லீவ் லெட்டரை எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றது. ஓகே, இங்க வேற ஏதாவது auxiliary verbs வந்திருக்கா? வந்திருக்கு. எப்பவுமே verb-க்கு முன்னாடி தான் auxiliary verbs வரும்ன்றதை நம்ம ஏற்கனவே ஒரு ரூல்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ am அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இங்க auxiliary verb-ஆ வந்திருக்கு. am வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இது வந்து be form அப்படின்றது. ஸோ am என்பது be form, writing என்பது verb. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். I am in the town. இப்போ I am in the town ஓட மீனிங் என்ன? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த be, do, have மூணுமே என்ன மீனிங்ல ஒரு சென்டென்ஸ்ல வருது என்பதை நம்ம ஐடென்டிஃபை பண்றது தான் ஃபர்ஸ்ட். அதுதான் ரைட்டான வே கூட நம்ம verb எது, auxiliary verb எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ I am in the townக்கு வந்து என்ன மீனிங் கொடுக்குது? இங்க am அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு, அது என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா இந்த சென்டென்ஸ் ஒரு மீனிங் பார்த்தா I am in the town சொல்ல போனா நான் வந்து டவுன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஸோ இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே ஆப்வியஸ்லி வந்து இது வந்து be verb. ஏன்னா இங்க வேற எதுவும் verb இல்ல, அது ஒரு நம்ம ட்ரிப்பா எடுத்துக்கலாம். பட் இது வந்து எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி பேசுது. ஸோ இங்க am என்பது வந்து பாத்தீங்கன்னா be verb அப்படிதான் இதோட ரைட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். He is raising funds for the orphans. அவர் வந்து ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரைசிங் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேர்பா வந்திருக்கு. அப்போ இஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு பி ஃபார்ம் அப்படின்றது. நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. தப்பா வந்ததுன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன் வச்சு இன்னும் நீங்க பெட்டரா ஆக்கிக்கோங்க. எப்படி நம்ம verbs-ஐயும் auxiliary verbs-ஐயும் ஐடென்டிஃபை பண்றதுன்றது. இது திருப்பியும் சொன்ன மாதிரி verbs and auxiliaries are very important. ஏன்னா நம்ம கரெக்டான ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கும், எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும், questions-ஐ ஃப்ரேம் பண்றதுக்கும் இந்த verbs and auxiliaries ரொம்பவே முக்கியமா தேவைப்படுது. We are learning English. இப்போ we are learning English அப்படின்னு ஒரு லெசன் இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கோம். லேர்னிங் இஸ் த verb here. ஆர் அப்படின்றது வந்து இங்க சப்போர்ட்டிங்கா தான் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்கணும் ஆர் இஸ் a be form அப்படின்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. They are in the lab. இப்போ முதல்ல இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவங்க லேப்ல இருக்காங்க. அப்போ இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆர் என்பது டாக்ஸ் அபவுட் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ இந்த ஆர் என்பது என்னவா இருக்கும்? இது வந்து பி verb. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். சத்யா வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சத்யா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா. சத்யா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க. இது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, இங்க சத்யா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்ல போனா இங்க வேற எதுவும் verb கிடையாது. இருந்தாங்க என்பதுதான் இங்க verb. சோ அப்போ இது நீங்க எப்படி சொல்லுவீங்க? It talks about the past existence. இது வந்து it talks about existence. இது வந்து இங்க be verb. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு போவோம். They were really happy. They were really happy அப்படின்னு சொல்லணும்னா இதோடைய மீனிங் என்ன? அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க.
ஹாப்பியா இருந்தாங்கன்னா happy என்பது வந்து it's not a verb. Happy is basically an adjective. Happy is not a verb. Happy is an adjective. So இந்த சாப்டர் வந்து இப்போ நம்ம பார்க்கல இதுல. So we are just going to omit this. இங்க ஹாப்பியா இருந்தாங்கன்னு அர்த்தம். அவங்க ஹாப்பியா இருந்தாங்க. were என்பது past form. இங்க வந்து இதுதான் வந்து be verb. They were really happy. ஹாப்பியா இருந்தாங்க. நிறைய பேர் ஹாப்பியே வேர்ப்னு நினைப்பீங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க பாருங்க ஹாப்பியோட பாஸ்ட் டென்ஸ் என்ன அப்படின்னு. சந்தோஷம் அப்படிங்கிறது சந்தோஷத்துடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன கண்டுபிடிங்க. இருக்காது. however verbsல ஒரு பாஸ்ட் ஃபார்ம் இருக்கும், ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். ஓகே, coming back to the topic. next sentence பார்ப்போம். there is a snake in the kitchen. கிச்சன்ல ஒரு ஸ்னேக் இருக்கு, ஒரு பாம்பு இருக்கு. சோ பாம்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இருக்கு அப்படின்றதுதான் வந்து இங்க verb. அந்த இருக்கோட மீனிங் தான் is வருது, இங்க வேற எதுவும் verb கிடையாது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா it's a be verb. next sentence பார்ப்போம். Raisa was eating hamburger. Raisa was eating hamburger. ரைசா வந்து ஹாம்பர்கர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கறத சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, சாப்பிடுறாங்க. சோ that is a verb here. eating என்பது தான் verb. no doubts about it. however அப்போ was என்பது என்னவா இருக்கும்? auxiliary verb-ஆ இருக்கும். சோ ஏற்கனவே verb வந்திருக்கு. இந்த auxiliary verb தான் சொல்லுவோம் நாம. ஆனா இத was ன்னு சொல்றது நம்ம auxiliary verb-ஓட நம்ம கரெக்ட்டா சொல்ல போனா we call it as be form. next sentence பார்ப்போம். the shops were closed. shops were closed. shops were closed ன்னு சொல்லும்போது வந்து ஷாப்ஸ்லாம் மூடப்பட்டிருந்தது. இப்போ மூடப்பட்டிருந்தது என்பது மூடிட்டாங்க. சோ இதுதான் க்ளோஸ் பண்ணி இருக்கிறது தான் வந்து verb. க்ளோஸ் என்பது மூடு அப்படின ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். so it's the past form of closed, closed. அப்போ this is a verb. அப்போ இங்க இருக்கக்கூடிய verb என்னவா இருக்கும்? இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா be form.